அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எப்படி சொல்கிறது, சிறுக சிறுக சேமிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, இந்த டெய்லி வருமானம் இருக்கும் இல்லையா, இந்த பூ கட்டி அவங்க வருமானம் சேர்ப்பாங்க, இந்த மாதிரி தினக்கூலி போகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் ஒரு சின்ன டிப்ஸ் எப்படி வந்து அந்த வர ஒரு சின்ன அமௌண்ட்டையும் எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து மந்த்லி அமௌண்ட் வேணுன்றவங்க, அந்த சேவிங்ஸ் வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா, டெய்லி சேவிங்ஸ்க்கான வீடியோஸ். ஓகேங்களா, இது மந்த்லி அமௌண்ட் வாங்குறவங்களும் சேலரி வாங்குறவங்களும் ட்ரை பண்ணலாம், இல்லை டெய்லி வருமானம் சேலரி வாங்குறவங்களும் இது ட்ரை பண்ணலாம். என்னால் முடிஞ்சது ஏதோ குட்டியாக ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் வந்து இப்போ வந்து டைரியை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, டைரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைரியில் எழுதியிருக்கேன் நான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மந்த்லி கேலண்டர் இருந்தால் நீங்கள் வச்சு அதை வச்சு டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த டே என்னென்ன அமௌண்ட்டு அதுக்கு அப்படின்னு டிக் பண்ணிட்டோன்ட்டு எது பண்ணல அது நெக்ஸ்ட் டேக்கு சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டை போட்டுருங்க. ஓகேங்களா, ஆனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பண்ணுவோம். நம்மளாலையும் இந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியுமான்றது நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஓகேங்களா, இதை நான் இப்போ சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது எப்படி என்ன இதுன்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கணும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டு மந்த்து போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு புரியணுன்ட்டு டேட் வைஸ் இது வந்து டேட்ஸ் இது ஃபுல்லாக வந்து அமௌண்ட் 1 ரூபி கொஞ்சம் கிளாஸில் எழுதிட்டேன். ஓகேங்களா, அவசரமாக எழுதினேன். ஏன்னா டைம் வந்து நான் இருக்கும்போது டைம் கொஞ்சம் லேட்டு, ஸோ அதனால சீக்கிரமாக முடிக்கணும், கொஞ்சம் வேகமாக எழுதால கொஞ்சம் கிளாஸாக போயிடுச்சு. ஓகேங்களா, இதுவும் யாராச்சும் ஒரு குறைன்னு சொல்லிட்டு வந்துட்டு கமெண்ட்டில் போட்டுட்டு இருக்காதிங்க. கமெண்ட் யாரும் போட மாட்டீங்க, பட் எனக்கு பர்சனலாக சொல்வீங்க. பட் இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு இது சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ அதை விடுங்க, அதை விட்டுட்டு இப்போ வாங்க டிப்ஸ் உள்ளார. ஓகேங்களா, நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம். இப்போ என்னன்னா, டேட் 1ஆம் தேதினா ₹1 எடுத்து வைக்கணும், 2ஆம் தேதினா ₹2 போட்டணும் நம்ம ஒரு உண்டியில். ஓகேங்களா, ₹3னா ₹3 நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுடுங்க. அது கிச்சனில் எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா நம்ம ரூமில் எங்கே இருந்தாலும் ஆனால் கிச்சனில் நம்ம அடிக்கடி போவோம், ஞாபகம் இருக்கும். ஐயோ நம்ம இந்த பாக்ஸில் போகணும் இன்றைக்கி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிச்சன் போவீங்க லேடிஸு, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதேமாதிரி 4ஆம் தேதினா ₹4, 5ஆம் தேதினா ₹5, 6ஆம் தேதி ₹6 அப்படி நீங்கள் அந்த டேட் வைஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா. அப்படியே 27ஆம் தேதினா ₹27, 28ஆம் தேதி 29ஆம் தேதி ஒரு சமயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து 30ஆம் தேதியோட நின்றுடும் ஒரு மாதம். அதுக்கு மறு மாதம் பார்த்தீங்கன்னா 31 வரும். ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு சேவ் பண்ணிங்கனாக்கா ₹30 வரைக்கும் 30 நாள் சேவ் பண்ணிங்கன்னா ₹465 வருதுங்க. ₹465 வருது. ஓகேங்களா, ப்ளஸ் ₹5 கூட்டி ₹470 போடலாம். இல்லை என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு நினச்சவங்க என்ன பண்ணலான்னா ரவுண்டாக ₹500 மாற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம், போட்டுடலாம் அந்த உண்டியில். ஓகேங்களா, அப்படி 31 நாள் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கனாக்கா ₹496 வருது. மீதி ஒரு ₹5 போட்டு ₹500 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது உங்களோட விருப்பம் தான், பட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ரொம்ப பெரிய அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வராது இல்லையா அதுக்கு போடுறதுக்கு, அதனால் இது ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. ஓகேங்களா, அப்படியே நீங்கள் 12 மந்த்துக்கு நீங்கள் சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ₹5,952 வருது. ₹5,952 வந்து உங்களுக்கு இயருக்கு வந்து சேவ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சும்மா ₹1 ₹2 நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றது. அது சேவ் பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளோ நம்ம சேவ் பண்ணுறோம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் பாருங்கள் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம் 1 இயருக்கு ₹5,952 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா, இது வந்து தினம் கூலி போகிறவங்களுக்கு, தினமாக ஒரு சேலரி வாங்குறவங்களுக்காக இந்த டிப்ஸுங்க. ஓகேங்களா, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இந்த மந்த்லேருந்து நான் போட்டுட்ருக்கேன். நான் அதை காட்டிடுறேன். நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்பீங்க, நான் அதை காட்டிடுறேன் உங்கள்கிட்ட. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பாக்ஸில் நான் போட்டுட்டு வரேன். இங்கே வரேன் பார்த்தீங்களா, நான் இது வந்து இந்த மந்த்துக்கான நான் சேர்த்து வச்சிருக்கேன். காயின்ஸ் நோட்லாம் எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் நான் வந்து சில சேஞ்ச் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சில்லற வெயிட் கொடுக்கும் அப்படின்ற அதை எடுத்துட்டு அது எவ்வளோ சேர்ந்துருக்கு அது நான் நோட்டாக மாற்றிட்டேன். அது பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேட் வந்து 23, அதனால் நான் ₹23 நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உண்டியில் நான் போட்டுறேன். ஓகேங்களா, ₹23 நான் இப்போ இந்த உண்டியில் போட்டுட்டேன். போட்டு மூடி நான் கிச்சனில் வச்சுருவேன். ஓகேங்க, இந்த உண்டியில் அதுமாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி இருந்தால் என் ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்க மாட்டார். இதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ்க்கு தெரியாமல் லேடிஸை சேவ் பண்ணணும்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு அவங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் கிச்சனில் ஹஸ்பண்ட்ஸ் தெரியாமல் டெய்லி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நார்மல் டப்பாவில் போட்டு கிச்சனில் மளிகை சாமானோட கலந்து வச்சுருந்தா தெரியாது. ஓகேங்களா, இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ். என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பட் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 74% மக்கள் வந்து பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட சேனல்லையும் இவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படின்றது. ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பூஸ்டப்பாக இருக்கும், புதுசாக வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அல்லாஹ் ஹாஃபிஸ்.